தாலி கட்டும்போது ஐயர் வந்து சொன்னாரு வந்துட்டு, "தாலி பின்னாடி கைய எடுக்காதீங்க. கட்டி முடிச்சுட்டு அப்படியே கை வச்சுருங்க." ஆனா இவரு வந்து எக்ஸைட் ஆயிட்டு, "பேபி வி ஆர் மேரிட்" அப்படின்னு கத்திட்டு கைய எடுத்துட்டு அப்படி ஐயர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. "கை வைங்க, கை எடுக்காதீங்க, கை." ஆனா அவரு மறந்து மறந்து "வி ஆர் மேரிட், வி ஆர் மேரிட்" 2, 3 தடவ வந்து என்ட்ட சொல்லிட்டே இருந்தாரு. ஓகே. அந்த மொமெண்ட் ஸ்பெஷல். தம்பி வந்து இப்போ வரைக்கும் என்ட்ட பேசுறதே இல்ல. அதனால கல்யாணத்துக்கும் வரல. புடிக்கல அவர. ஓ! அதனால அவன் வரல. நீங்க லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பேசலையா? அப்படி என்ன கோவம் தம்பிக்கு? அவன் இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், லைஃப்னா என்ன அந்த மாரி இன்னும் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கான். ஸோ சரி அவனே ரியலைஸ் பண்ணி வரட்டும் அப்படி சொல்லி விட்டாச்சு. நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. பிரேம்ஜி சார் வந்து போய் பேசுறேன், நான் போய் பேசுறேன்னு சொன்னாரா? இல்ல பையனை கொஞ்சம் அப்படியே சில்லா விட்டுறலாம், அவரே வருவாருன்னு என்ன சொன்னாங்களா? இல்ல ட்ரை பண்ணாரு பேசுறதுக்கு. அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. பேசல. அதனால அப்படியே சரி அவனோட இஷ்டம் அப்படின்னு விட்டாச்சு. அவங்க மம்மி வந்து 2021ல இருந்தாங்க. என் டாடி 22ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க மீட் பண்ணோம். லைக் 2 பேருக்குமே ஒரு எமோஷனல் சப்போர்ட் அவரு எனக்கு இருந்தாரு, எனக்கு அவரு இருந்தாரு. ஸோ அப்படிதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து லவ் ஆகி அப்படி கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. அந்த டைம்ல சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு? 2 பேரும் கூட இருந்தோம்னா எதுவும் ஒரு மிஸ் பண்ற ஒரு அந்த மாதிரி லோன்லி ஃபீல்லாம் வராது. என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசுவாரு. இதுதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இருந்தா அது அப்படிதான் நடக்கும். வி ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டா ஸ்பிரிச்சுவலா பேசுவாரு. லவ் அவர் தான் சொன்னாரு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதுல இருந்தே அப்போ ஏதாவது லீவ் அந்த மாதிரி வரும்போது வந்திருக்கேன். வந்துட்டு சம் சின்னதாக குக்கிங் அந்த மாதிரிலாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். ஸோ அதனால புதுசாக வர மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. என் வீட்டோட இங்கே தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு ஃபியான்சேவா லவ்வரா வரதுக்கும் ஒய்ஃபா அஃபிஷியலா வரதுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம மூவின் ஆகி வரும்போது டிஃப்ரெண்டாக நல்ல ஓகே இதுதான் அப்படின்னு. எப்பவுமே சாரி தான் உங்களோட ஃபேவரட்டா மேம்? சம்டைம்ஸ் அவருக்காக. பிரேம்ஜி சார் அவங்களோட அம்மா பத்தி உங்ககிட்ட என்னென்ன மெமரிஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க மேம்? இவர் தான் அவங்களுக்கு ரொம்ப பெட். ஸோ யூஸ்வலாகவே பிரதர்ஸ்னால் சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அண்ணாவை அடித்தது இவர் தான் அதிகம். அப்படிலாம் அடித்து ஓடி விளையாடும் போது ஃபைட்டுன்னு வந்துச்சுன்னா எங்கள் மம்மி இவருக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அம்மாங்கன்னா சின்ன வயசுல வந்து பசங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப மிரட்டுவாங்க, அதட்டுவாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா மேம் வந்து அப்படியே அவங்க அந்த மாதிரி அதட்டி அடி வாங்கினது வந்து பிரபு அண்ணா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவர் அதான் எமோஷ்னலி அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். ஆப்வியஸாக மிஸ் பண்ணியிருப்பாங்க கல்யாண டைமில். எல்லாரும் எங்கள் சிஸ்டர்ஸ், சித்தி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. இது அக்கா ஐ மீன் இருந்திருக்கணும், அவரோட அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது இருக்கும். எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் அவருக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண விஷயத்துல நீங்க உங்களோட இன்லாஸ் கூட ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நினச்சிருக்கேன். லைக் அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவரோட சித்தி, எனக்கு சின்ன மாமியார், அவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஸோ இவங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி கேட்பேன். அவங்க யார் மாதிரி பேசுவாங்க, யார மாதிரி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, அதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்கேன். ஸோ அவங்கள ஆப்வியஸாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அம்மாவை பற்றி என்ன விஷயம் அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருப்பாரு? ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நிறைய தமிழ்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லியிருக்காரு. ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மாவை பற்றி என்னெல்லாம் சொல்வார் பிரேம்ஜி சார்? அவங்க 2 பேரும் ரொம்ப அவருக்கு ஐ மீன் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரட் இவர் தான். ஸோ ரொம்ப க்ளோஸ். அவங்க மம்மி கூட தான் அவர் ரொம்ப க்ளோஸ். மேரேஜ் டைமில் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார்ல, அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணாரா? அவர் ரொம்ப எமோஷ்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். பட் அது புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. டீப் டவுன் அவங்கள பற்றி ரொம்ப அதிக ஃபீலிங்ஸ் இருக்குது அவருக்கு அப்படி சொல்லிட்டு. வெயிட் லாஸ் ஆனது கூட அவங்க மம்மி இறந்ததுக்கு அப்புறம் தான். இதனால அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஏக்கத்துலேயே இருந்தாரு. ஆமாம். ஓகே. நான் மீட் பண்ணப்போ ரொம்ப வேர்ஸாக லைக் சாப்பிடவே மாட்டார். ஒரு நாளைக்கு 1 or 2 டைம்ஸ் இஷ்டத்துக்கு அப்படியே ஒரு கேர் ஃப்ரீ லைஃப் மாதிரி தான் இருந்தார்.